Hi students, Electrostatics chapter 1 electric charges and field topic name Coulomb's law in vector form. So Coulomb's force is nothing but electrostatic force. Static mode இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். ஸோ அந்த ஃபோர்ஸை நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். பட் ஆனால் இப்போ அந்த ஃபோர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டர் ஃபார்மில் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின், எஸ்பெஷலி நியூமெரிக்கலுக்கு இந்த கூலம்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்மோட கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனி குவான்டிட்டி கன்வெர்ட் இன்டு வெக்டார். ஃபஸ்ட்டு மேக்ஸில் ஒரு பேசிக் பார்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். எனி குவான்டிட்டி கன்வெர்ட் இன்டு வெக்டார், சேம் குவான்டிட்டி இன்ட்டு யூனிட் வெக்டரால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஏ கேப் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது மேக்ஸில். பட் ஆனால் இப்போ நம்ம ஃபிசிக்ஸில் இந்த கூலம்ஸ் லா அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு ஸ்டாட்டிக் சார்ஜ் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் கூலும் ஃபோர்ஸ். ஸோ அந்த ஃபோர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டர் ஃபார்மில் இந்த கொஷினை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எனி குவான்டிட்டி கன்வெர்ட் இன்டு வெக்டார், த சேம் குவான்டிட்டி இஸ் கால்டு கூலும் ஃபோர்ஸ். ஸோ இப்போ எஃப்சி, ஸோ அந்த டேர்மோட ஒரு யூனிட் வெக்டர் மல்டிப்ளை பண்ணணும். பட் ஃபிசிக்ஸில் இங்கே யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸை நம்ம யூனிட் வெக்டர் எடுத்துக்கலாம். ஸோ ஆர் கேப். ஸோ இதுதான் கூலம்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம் ஆன பேசிக் இக்குவேஷன். பட் ஆனால் இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். பிகாஸ் ஏன்னா நியூமெரிக்கலுக்கு இதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ எனக்கு ரெண்டு சார்ஜஸ் எடுத்திருக்கோம். ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ் Q1 அண்ட் அகெயின் ஒன் மோர் சார்ஜ். ஸோ அதுவும் பாசிட்டிவ் சார்ஜ் Q2. இது ரெண்டும் ஆர் அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸில் நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ரிப்பல்ஷன் ஆகுது ஆக்சுவலாக. அதுவே எனக்கு ஒரு சார்ஜ் ப்ளஸ் ஆகும், இன்னொரு சார்ஜ் மைனஸ் ஆகும் இருந்தால் அட்ராக்ஷன் ஃபோர்ஸை ப்ராசஸ் பண்ணுது ஆக்சுவலாக. பட் இங்கே நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறது ப்ளஸ் தான். அப்போ ஒரு ரிப்பல்ஷன் ஃபோர்ஸை நம்ம இமேஜின் பண்ணுறோம். ஸோ அதனால் சார்ஜில் இருந்து நம்ம டைரெக்ஷனை அவுட் சைட் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சார்ஜிலேருந்து F12 வெக்டார் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ்க்கான ஈக்குவேஷன் நம்ம என்னென்னு பார்க்கணும். அடுத்த செகண்ட் சார்ஜிலேருந்து F21 வெக்டார் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ்க்கான ஈக்குவேஷன் என்னென்னு நம்ம பார்க்கணும். ஆனால் இதில் ரெண்டு ஃபோர்ஸினுடைய டைரெக்ஷனும் அப்போஸ்டு டைரெக்ஷன். ஸோ ஆஸ் பர் நியூட்டன் தேர்ட் லா படி F of AB ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் F of BA, இதுதான் நியூட்டன் தேர்ட் லா. ஸோ அந்த லாஜிக் படி இந்த ரெண்டு சார்ஜ் ஒரு லைன் சார்ஜாக தான் இந்த சார்ஜ் இருந்திருக்கு. அதிலிருந்து க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த ரெண்டு சார்ஜோட ஃபோர்ஸ் அப்போஸ்டு டைரக்ஷன். பட் இது ரெண்டுமே ஈக்குவல் தான் ஆஸ் பர் நியூட்டன் தேர்ட் லா. அப்போ F12 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு F21 வெக்டார். ஸோ இந்த கான்செப்டை மைண்டில் வச்சுக்கணும். பட் டைரக்ஷன் அப்போஸ்டாக இருக்கிறதுனால நம்ம மைனஸ் சைன் கொடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அப்போ F12 வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் F21 வெக்டார். ஸோ அப்போ நம்ம இதில் ஏதாவது ஒரு ஃபோர்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ எடுக்க வேண்டிய ஃபோர்ஸ் வந்து F12 நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அந்த F12 வெக்டார் அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ அந்த வேல்யூவை நம்ம பேசிக்காக இந்த வெக்டர் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ எனக்கு பேசிக்காக F12 வெக்டார், பிகாஸ் இது ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ். இந்த 1 அப்படிங்கிற பாயிண்டில் இருக்க சார்ஜு ஒரு ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணணும் ஓகே அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக 2 வந்து அதோட ரியாக்ட் ஆகணும். ஓகே, அது எய்தர் அட்ராக்ஷனாகவும் இருக்கலாம் ஆர் ரிப்பல்ஷனாகவும் இருக்கலாம். சார்ஜோட பொலாரிட்டியை பொறுத்து அது கண்டிப்பாக 1 கூட 2 ரியாக்ட் ஆகும்போது தான் இந்த F12ங்கிற ஃபோர்ஸ் பாயிண்ட் நம்பர் 1லேருந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ பாயிண்ட் 1லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ், அதனால் இது F1. பட் அதுக்கு யார் காரணம் அப்படின்னா 2 காரணம். ஸோ அதனால் F12 வெக்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபோர்ஸ்க்கு இப்போ நம்ம வெக்டர் ஃபார்மேட்டில் அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை நம்ம காமிக்கணும். சிமிலர்லி எனக்கு செகண்ட் பாயிண்ட்டிலேருந்து இந்த ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ F2. பட் அதுக்கு யார் காரணம் அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1ல் இருக்க சார்ஜ் தான். ஸோ F21 வெக்டார். ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒரு ஃபோர்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டர் ஃபார்மில் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பேசிக் இக்குவேஷன் எனி குவான்டிட்டி கன்வெர்ட் இன்டு வெக்டார். அப்போ நம்ம எடுக்கிறது F12ங்கிற ஃபோர்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ அதே ஃபோர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1-2ல் நம்ம கேல்குலேட் பண்ணுற அந்த ஃபோர்ஸ் கூலம்ஸோட மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். யூனிட் வெக்டார், ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ யூனிட் வெக்டார் மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம ஆர் கேப் அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டியை நம்ம உள்ளே கொண்டு வரணும். பட் அந்த ஆர் கேப்
Q1ஓட கரஸ்பாண்டிங் யூனிட் வெக்டார் யார் அப்படின்னா R12 கேப் இருக்குது. Q2 அப்படிங்கிற சார்ஜோட கரஸ்பாண்டிங் யூனிட் வெக்டார் R21 கேப் இருக்குது. பட் ஆனால் இப்போ நம்ம 1-2ங்கிற ஃபோர்ஸ்க்கு எழுதுறதுனால இந்த இடத்துல 1-2 போட்டுறக்கூடாது. பிகாஸ் வெக்டர் ரூல் பொறுத்தவரை பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெக்டர் சாப்டரில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன் படி இந்த ஃபோர்ஸினுடைய டைரக்ஷனோ இந்த யூனிட் வெக்டாரினுடைய டைரக்ஷனும், பிகாஸ் இந்த ஃபோர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டர் ஃபார்மில் இருக்குது, அதனுடைய டைரக்ஷனும் இந்த ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட் வெக்டரில் இருக்குது. இது ரெண்டினுடைய டைரக்ஷனும் ஓகேயா சேமாக இருக்கணும் ஆக்சுவலாக. பட் அப்போ டயக்ராமில் நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ நம்ம எடுத்திருக்க சார்ஜ் 1லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து F12 வெக்டார். ஸோ அதனுடைய டைரக்ஷன் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த சைடு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த டைரக்ஷனுக்கு சேமாக இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் யூனிட் வெக்டார் யார் அப்படின்னா R21 கேப் தான். ஸோ அப்போ டைரக்ஷன் வைஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, சேமாக இருக்கணும் அப்படின்றாங்க. அப்போ கரஸ்பாண்டிங் டயக்ராமில் நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. F12 வெக்டார் அப்படிங்கிற ஃபோர்ஸ்க்கான டைரக்ஷனோ R21 கேப் அப்படிங்கிற யூனிட் வெக்டாருக்கான டைரக்ஷனோ சேமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கே 1-2 ஃபோர்ஸ் 1-2 வெக்டார் அப்படிங்கிறதுக்கு யூனிட் வெக்டார் கரஸ்பாண்டிங் எந்த நம்பர் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம R21 கேப் தான் எடுக்கணும். ஸோ அப்போ தான் இது ரெண்டினுடைய டைரக்ஷனும் சேமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 1-2 வரும்போது இங்கே யூனிட் வெக்டார் 2-1 அந்த நம்பர் அப்படியே ரிவர்ஸ் ஆகணும். ஓகேயா? ஸோ இதுதான் கரஸ்பாண்டிங் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டர் ஃபார்ம். பட் இது இன்னும் கொஞ்சம் நம்ம எலாபரேட் பண்ணணும். ஸோ எப்படி எலாபரேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த F12க்கு வேல்யூ கொடுத்துடலாம். ஆஸ் பர் கூலும்ஸ் லா 1/4πε0 Q1 Q2 R². பட் இந்த டிஸ்டன்ஸ் 1-2 அப்படிங்கிற பாயிண்ட்டை பேஸாக வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணுறதுனால கீழே 1-2 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேல்யூவை இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா கூலும்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்மோட ஃபைனல் ஸ்டெப்புக்கு நம்ம உள்ளே போகலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த F12 வெக்டார்கள் படி இந்த 1 வந்து சோர்ஸ் சார்ஜாக எடுத்திருக்கோம், 2 வந்து டெஸ்ட் சார்ஜாக நம்ம எடுக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அப்போ 1 சோர்ஸ் சார்ஜ் 2 டெஸ்ட் சார்ஜ் நம்பரில் இருக்கிறதுனால அந்த நம்பரோட ஃபைனல் ஸ்டெப் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ F12 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு corresponding force equation 1/4πε0 Q1 Q2 divided by R12 square. பட் இங்கே நம்ம யூனிட் வெக்டர் என்ன எடுத்திருக்கோம், R21 கேப் எடுத்திருக்கோம். இப்போ இந்த R21 கேப்பை எலாபரேட் பண்ணணும். பேசிக் மேக்ஸில் யூனிட் வெக்டருக்கு ஃபார்முலா இருக்குது. ஓகேயா? அப்போ வாட் டஸ் மீன் பை யூனிட் வெக்டார்? ஸோ எந்த ஒரு வெக்டரையும் அதனுடைய மேக்னிடியூடால் டிவைட் பண்ணால் இப்போ கன்வெர்ட் இன்ட்டு யூனிட் வெக்டார். ஸோ அப்போ எனக்கு அதை ஃபார்முலாவாக நம்ம டிஸ்பிளே பண்ணிடுறோம். R வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் R வெக்டார் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லாஜிக் படி எனக்கு இப்போ இந்த R21 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஆக்சுவலாக எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், பிகாஸ் இதில் 1 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நம்ம நியூஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்போ R21 கேப், ஸோ இதை எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னா RIF கேப் அப்படின்னு இதை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இதில் Fங்கிறது ஃபைனல், ஐங்கிறது இனிஷியல். அப்போ எப்போவுமே நம்ம அதை எலாபரேட் பண்ணி எழுதும்போது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படின்னு தான் நம்ம எழுதுவோம். ஸோ அப்போ இந்த கேப்பை நான் வெக்டருக்கு மாற்றுறதுக்கு இந்த ப்ரொசீஜரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ RF வெக்டார் மைனஸ் RI வெக்டார் அப்படின்னு இது கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ கேப் குவான்டிட்டியை நான் வெக்டருக்கு ரீப்ளேஸ் பண்ணிவிடுவேன். ஸோ அதை வச்சு பேசிக் யூனிட் வெக்டரோட ஃபார்முலாவை நம்ம இந்த டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம ஃபைனல் எக்ஸ்பிரஷனுக்கு போயிடலாம். லாஸ்ட் எக்ஸ்பிரஷன் F12 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q1 Q2 டிவைடட் பை, இப்போ இதை நான் வெக்டருக்கு மாற்றணும். பட் இந்த இடத்துட்ட ஆறுங்கிற டேர்மில் கேப்பெல்லாம் எதுவும் கிடையாது, அது நார்மலாக டிஸ்டன்ஸ் மட்டும் R அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதில் கேப் இல்லாததுனால இந்த 1-2 நம்ம டேரெக்டாக அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ R1 வெக்டார் மைனஸ் R2 வெக்டார், இந்த டேர்ம் எனக்கு பாசிட்டிவில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் நம்ம இதை மாடுலஸ் போட்டுக்கலாம். மாடுலஸ் ஆஃப் ஸ்கொயர் நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக இந்த யூனிட் வெக்டரோட ஃபார்மேட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ லாஸ்ட்டாக யூனிட் வெக்டருக்கான ஃபார்மேட் R வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் R வெக்டார். பட் அந்த R வெக்டார் டேர்மை நம்ம இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும், பிகாஸ் கேப் இஸ் கன்வெர்ட் இன்டு வெக்டார். அப்போ RF மைனஸ்
RI அப்படிங்கிற டேர்மை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம எடுத்திருக்க நம்பர் வந்து 21 அப்படிங்கிற நம்பர் தான் எடுத்திருக்கோம். அப்போ இதில் 1 வந்து ஃபைனலாகவும் 2 வந்து இனிஷியலாகவும் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படிங்கிற பாயிண்ட் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அப்படிங்கிறதுனால ஃபைனல் இஸ் 1. ஸோ அப்போ R1 வெக்டார் மைனஸ் R2 வெக்டார் ஃபார்முலா படி ஆர் வெக்டார் போட்டாச்சு. டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார். ஸோ டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் R1 வெக்டார் மைனஸ் R2 வெக்டார். இந்த மாடுலஸ்க்கு மேலே இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம தாராளமாக கம்பைன் பண்ணிடலாம். ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது பவர் ஆட் ஆகிடும். அப்போ லாஸ்ட்டாக என்னோடய ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. F12 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 4 pi epsilon naught Q1 Q2 divided by modulus of R1 vector minus R2 vector cube கன்வெர்ட் ஆகிடும். பிகாஸ் இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. க்யூப்னு கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் ப்ராக்கெட்டில் எழுதிடுங்க R1 வெக்டார் மைனஸ் R2 வெக்டார். ஸோ இதுதான் என்னோட ஃபோர்ஸ் ஈக்குவேஷன், வெக்டர் ஃபார்ம், கூலும்ஸோட வெக்டர் ஃபார்ம் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்ஸ். F12 வெக்டார் அதே மாதிரி நியூட்டன் தேர்ட் லா படி இந்த F12 தான் இட் இஸ் ஈக்குவல் டு F21 வெக்டார். பட் டைரக்ஷன் அப்போஸ்டாக இருக்கிறதுனால அதில் நம்ம மைனஸ் இன்க்ளூட் பண்ணிக்க போகிறோம். சிமிலர்லி இதே நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா F21 வெக்டர் ஈக்குவேஷன் நீங்கள் சொல்லிடலாம். 1/4 pi epsilon naught is a electrostatic constant. ஸோ இங்கே Q2 Q1 டிவைடட் பை எப்படி இங்கே 1 2க்கு 1 minus 2 வந்ததோ அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் R2 vector minus R1 vector whole cube into R2 vector minus R1 vector. ஸோ அப்படின்னு இந்த கூலும்ஸோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டர் ஃபார்மில் நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். அப்போ எனக்கு ரெண்டு ஃபோர்ஸ் நம்ம எடுத்திருந்தோம். ஒன்று F12 வெக்டார், இன்னொன்று F21 வெக்டார். இந்த Q1 Q2வில் க்ரியேட் ஆன இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டர் ஃபார்மில் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம ஃபைனலாக பாக்ஸ் போட்டு கன்க்ளூட் பண்ணால் கூலும்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம் அப்படிங்கிற கொஷின் ஓவர். தேங்க்யூ.